ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா காயின் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். காயின்ஸில் என்னென்ன டைப் இருக்குது, என்னென்ன கலர்ஸ் கிடைக்கும், அதை எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம், அதை எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் தரேன். நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. இப்போது நமக்கு காயின் அப்படின்னு வரும்போது நமக்கு 3 கலர்ஸில் கிடைக்கும். காப்பர், சில்வர், அதுக்கப்புறமா கோல்டு. 3 டைப்பில் உங்களுக்கு காயின் கிடைக்கும். அது லட்சுமி உருவம் வச்சு தான் இந்த காயின் கிடைக்கும். இந்த காயின் ரொம்ப வெயிட்டாக இருக்குமா அப்படின்னா இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக ஒரு சின்ன அந்த நம்ம 25 காசுலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ரொம்ப லேசாக, அதை விட லேசாக தான் இருக்கும். ஓகேவா, அந்த சைஸில் இருக்கும். இந்த மாதிரி தான் காயின் இருக்கும். 2 பக்கமுமே ஈவனாக அந்த லட்சுமி அவங்களோட உருவப்படம் தான் இருக்கும். இதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம இதை நல்லா ஸ்டிக் பண்ணணும். முதல்ல கொஞ்சம் தாராளமாகவே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த காயினில் அந்த உருவம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். கோணல் மானலாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காயின் ஒர்க் நல்லா தெரியாது, நல்லா இருக்காது. அதுக்காக தான் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த காயின் மூவ் ஆகாமல் நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம எப்போவும் போடுற ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம இப்போது ஸ்டிக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நான் ஆன்லைன் ஆரி கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். 1 மந்த் கோர்ஸ் 500 rupees, 6 மந்த் கோர்ஸ் 1000 rupees. 6 மாதத்துக்கு மொத்தமே 1000 ரூபாய் மட்டும்தான். இந்த சின்ன அமௌண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. வெளியே நீங்கள் ஆரி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 15,000லேருந்து 20,000 வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் இந்த 1000 rupees கோர்ஸை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. கிட்டு கூட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். தேவை அப்படின்னா நீங்கள் கிட்டுக்கான ப்ரைஸ் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிட்டு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நார்மல் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் என் நாட், நல்ல நாட் போட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ நான் கொஞ்சம் மோத்தி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்மால் சைஸ் மோத்தி பீட்ஸ். நீடில் நார்மல் அயன் நீடில் எடுத்திருக்கேன். இப்போது இந்த லக்ஷ்மி காயினோட சென்டரில் ஒரு சின்ன ஹோல் பார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல் வழியாக நம்ம த்ரெட்டை மாட்டி நம்ம வெளியே எடுக்க போகிறோம். அடியில் த்ரெட் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நாட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த த்ரெட் தான் சொல்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இந்த லட்சுமி காயினோட ரைட் சைடு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு லாங் செயின், பக்கத்துலேயே ஒரு குட்டி ஷார்ட் செயின் போடணும். போட்டுட்டு அப்படியே த்ரெட்டை ரிவர்ஸில் எடுத்து லெஃப்ட் சைடு நீங்கள் கொண்டு வந்துடணும். நம்ம ரைட் சைடு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரியே லெஃப்ட் சைடு அந்த த்ரெட்டை கொண்டு லாங் செயின், ஷார்ட் செயின் போட்டுட்டு ஒரு பீடு கரெக்டாக சென்டரில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அந்த ஸ்டிச் பண்ணது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மோத்தி பீடு சென்டரில் போட்டு கரெக்டாக அந்த சென்டரோட ஹோல்கில் தான் நீங்கள் த்ரெட்டை மாட்டி வெளியே எடுக்கணும். ஓகேவா, அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா கவராகி கிடைக்கும். எடுத்து நம்ம எப்போவும் போடுற பீட்ஸை லாக் பண்ணுற ஸ்டிச் மூலமாக நம்ம பீடை கவர் பண்ணி நான் லாக் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன வேலை தான், ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது அதே டைப்பில் இன்னொரு தடவை சொல்லித்தரேன் பாருங்கள். சென்டர்லேருந்து த்ரெட்டை நான் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ என்ன சொல்லியிருந்தேன், ரைட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணும் இல்லையா. ரைட் சைடு ஒரு லாங் செயின் போட்டு பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச் போடணும். ரொம்ப சின்னதாக போடணும். ரொம்ப கேப் எடுத்து போட்டிங்கன்னா ஸ்டிச் அசிங்கமாக தனியாக தெரியும். அதுக்காக தான். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நான் பண்ணிட்டேன். இப்போ ஒரே ஒரு பீட் எடுத்து அட்டாச் பண்ண போகிறோம். ஒரு பீட் எடுத்து கரெக்டாக அந்த த்ரெட்குள்ளே போட்டு அந்த காயினோட சென்டரில் உள்ள ஹோல் வழியாக எடுத்து பீடை லாக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்த டைப்புக்கு ஒரு சுகர் பீட், ஒரு மோத்தி பீட், ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன பேக் செயின் போட்டு முதல்ல ஒரு சுகர் பீடை இன்சர்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மோத்தி பீட் கொடுத்து அந்த காயினோட சென்டர்லேருந்து செயின் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடு சுகர் பீட் கொடுத்து நம்ம எப்போவும் போடுற எண்ணாட் போட்டு கவர் பண்ணிடலாம். இன்னும் நமக்கு கிராண்டாக வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த டைப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மெட்டீரியல் சில்க் காட்டன் மெட்டீரியல்லாம் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் கிளாத்னால உங்களுக்கு அவ்வளோ எடுப்பு தெரியலனா கூட
நம்ம வந்து சில்க் காட்டனுக்கு அப்புறம் பட்டு சாரி இதுகளில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது பாருங்கள், நான் கொஞ்சமாக மோத்தி பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு காயினை வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த காயினோட சென்டர்லேருந்து பேக் ஸ்டிச் போட்டு நம்ம அப்படியே சுற்றி வந்து இந்த மோத்தி பீடை கொண்டு வர போகிறோம். பேக் செயின் போட்டாச்சு. இப்போ நல்ல காயினை ஒட்டி போடணும். காயின் தனியாகவும் பீட்ஸ் தனியாகவும் தெரியக்கூடாது. ஓகேவா? நல்லா ஒட்டி போடுங்க. ஒவ்வொரு பீடாக தான் போடணும், 2 பீடாக போடக்கூடாது. சப்போஸ் சில நேரங்களில் டபுள் பீடு வந்து ஒட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா 2 பீடை மொத்தமாக போட்டுக்கலாம். அது ஒன்றும் தப்பில்லை. இப்போ வந்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ஈவனாக முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது எனக்கு ஓரளவு ஈவனாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே நாட் பண்ணிடலாம். நாட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு முட்டாஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளவுஸில் அங்கங்கே இந்த முட்டாஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த டைப் பாருங்கள். சேம் அதே மாதிரியே நான் வந்து பாதியில் ஆரம்பித்து பாதியில் கொண்டு கரெக்டாக மோத்தி பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். நீங்கள் இன்னும் நிறைய உங்களுக்கு என்னென்ன க்ரியேட்டிவாக தோணுதோ அது எல்லாமே போட்டு எனக்கு ஷேர் பண்ணணும். ஓகேவா? இது பார்க்குறதோட இதை மட்டும் ட்ரை பண்ணக்கூடாது. இன்னும் நிறைய க்ரியேட்டிவாக யோசித்து கண்டிப்பாக பண்ணுங்கள். க்ரியேட்டிவிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட் டைப்பில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இப்போ செகண்ட் டைப்லேயும் முடிச்சிருக்கேன். இதை இன்னும் கிராண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஹாஃப் பீட் ஒரு சுகர் பீட் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ராப்ஸ் மாதிரி நம்ம போட போகிறோம். அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த காயினோட சென்டரில் நம்ம போட்ட மோத்தி பீடை கணக்கு வச்சு நான் வந்து கரெக்டாக சென்டரில் வந்து போடுறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்த டைப் வந்து பார்த்துடலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம போட போகிறோம். இதுக்கு வந்து நான் எடுக்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு 4 சுகர் பீட், ஒரு மோத்தி பீட், ஒரு 3 சுகர் பீட், மோத்தி பீட், இந்த ஆர்டரில் எடுத்திருக்கேன். முதல்ல சென்டரில் த்ரெட்டை வெளியெடுத்து ஒரு 4 சுகர் பீடும் ஒரு மோத்தி பீடு வச்சு கரெக்டாக அந்த காயினோட சென்டரில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு என்னாட் பண்ணிடுறேன். அடுத்தது நீங்கள் ஒரே ஒரு சுகர் பீட் வந்து கொஞ்சம் குறைச்சி எடுங்க. நம்ம வந்து அடுத்தது கிராஸாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக நான் கிராண்டாக இருக்கும். இப்போ சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்து கொஞ்சமாக கிராஸாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்னாட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கோல்டு கலர் காயின்னா கோல்டு கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. பீட்ஸ்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து அந்த ஸ்விங் த்ரெட் வந்து அந்த கலரில் எடுத்துக்கோங்க, செல்ஃப் கலரில். சேம் அதே மாதிரி ரைட் சைடு எப்படி வச்சோமோ அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நான் வச்சுருக்கேன். வச்சு நம்ம எப்பவும் போல் என்னாட் பண்ணிடலாம். அவ்வளோதான். என்னாட்லாம் ரொம்ப பொறுமையாக போடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. த்ரெட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக பிரிஞ்சு போயிடும். இப்போ அடுத்தது வந்து நான் எடுத்திருக்கிறது ஹாஃப் பீடில் பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மோத்தி பீட். இதை வந்து நம்ம பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் காயினோட ஓரத்துலேருந்து எட்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக கரெக்டாக அந்த எட்ஜஸ்லேயும் கொண்டு முடிக்க போகிறேன். அப்படி தான் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு பீடுக்கும் தனித்தனியாக நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். பாருங்கள் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு காயினை வந்து ஃபுல்லாக சுற்றி டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு கீழே வந்து எந்த ஒரு டெக்கரேட்டும் இல்லாமல் காயினை சுற்றி வரும். நீங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கில் ஃபுல்லாகவுமே அந்த நெக்லைனை சுற்றி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சுகர் பீட், மோத்தி பீட், சுகர் பீட், அப்படி இல்லைனா மீட்டர் செயின், இந்த மாதிரி ஒரு பார்டர், சின்ன பார்டர் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்ச்சில் இல்லை ½ இன்ச் கேப் விட்டு இந்த ஸ்டோன்ஸ் அந்த காயின் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். லாஸ்ட்டு டைப் நம்ம பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டைப் தான். ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்து நம்ம வந்து காயினை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். முதல்ல லெஃப்ட் சைடு வந்து லாங் செயின், பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின் போட்டு லாக் பண்ணிட்டேன். அப்படியே ரைட் சைடு வந்து த்ரெட்டை கொண்டு வந்து லாங் செயின், ஷார்ட் செயின் போட்டு என்னாட் பண்ணிடலாம். இது மேலே கூட நம்ம சக்கரி யூஸ் பண்ணலாம், சக்கரி ஜர்கான் யூஸ் பண்ணலாம், குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம். நமக்கு இப்போ லெஃப்ட் சைடு பார்க்கும்போது கொஞ்சம் த்ரெட் வந்து அசிங்கமாக தெரியுது பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே சென்டரில் வந்து நான் குட்டி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்டோன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஸ்டோன். இதை வந்து நம்ம மோத்தி பீட் சென்டரில் போட்டோம் இல்லையா, அந்த ஹோல் வெளியே அந்த இடத்துல வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இந்த ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சைடு அந்த தெரிகிற அந்த த்ரெட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சுகர் பீட் நார்மலாக யூஸ் பண்ணி ஒரு ½ லைனில், அதாவது ½ சர்க்கிள் மாதிரி நம்ம அந்த
அந்த இடத்துல வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த த்ரெட் ஆனது நமக்கு வெளியே அசிங்கமாக தெரியாது. சென்டரில் வந்து இப்போ நமக்கு என்ன கலர் ஸ்டோன்ஸ் தேவையோ அந்த ஸ்டோன் வந்து லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டிக் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. இதை வந்து இன்னும் நீங்கள் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைப் செகண்ட் டைப் பார்த்தோம்ல, அதை கூட அதுக்கு கீழே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய காயின் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் எழுதுங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கிடைக்கும். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக தவற விடாதீங்க. பிகினர்ஸ்க்கு தேவையான நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் வந்து ஆரி ரிலேட்டடானது நம்மளோட சேனலில் இருக்குது. சேனலை ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.